இல்ல பாட்டி. இதுக்கு மேல நான் அழ போறதும் இல்ல. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்ல போறதும் இல்ல. அந்த கட்டத்தெல்லாம் நாம தாண்டிட்டோம். உண்மைக்காகவும் உரிமைக்காகவும் நடந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே எனக்கு தைரியம் கொடுக்கவும் தேவையில்லை, நம்பிக்கை கொடுக்கவும் தேவையில்லை. வாழ்க்கையில எனக்குன்னு எதுவும் இல்லை பாட்டி. நான் தோத்து போயிட்டேன். உண்மைய சொல்லணும்னா பாட்டி, நான் இந்த போராட்டத்துல எப்பவோ தோத்துட்டேன். தோத்து போனது கூட உணர முடியாத ஜடமா இருந்திருக்கேன். என்ன போராட சொன்னதே நீங்க தான். ஆனா எனக்கு போராடவும் தெரியல, அதுல ஜெயிக்கவும் தெரியல. எனக்கு நீங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே தப்பு பாட்டி. கல்யாண பந்தத்துக்கு சக்தி இருக்குன்னு சொன்னீங்க, அன்புக்கு சக்தி இருக்குன்னு சொன்னீங்க, மாங்கல்யமும் குங்குமமும் ஒரு பொண்ணுக்கு துணையா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு இல்லாம போயிடுச்சே. நான் இப்ப அனாதை ஆயிட்டேன். எனக்கு துணையா இருக்க வேண்டியவர் எங்க போனாரு? அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் மட்டும்தான் போச்சுன்னு பார்த்தா எனக்குன்னு இருந்தவங்களும் இப்ப என் கூட இல்லாம போயிட்டாங்க. எனக்குன்னு ஒரே ஒரு தங்க இருந்தா, அவளையும் நான் நிரந்தரமா இழந்துட்டேன். அம்மா இருக்கிற நிலைமையில அவங்க நினைச்சாலும் எனக்காக எதுவும் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும் ஏன் துரதிர்ஷ்டம் அவங்கள விட மாட்டேங்குது. எனக்கு தெரியும் பாட்டி, நான் அந்த தனு கிட்ட தோத்து போகல, என் விதி கிட்ட தான் தோத்து போயிருக்கேன். என்னை விட ஒரு துரதிருஷ்டசாலியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது பாட்டி. கட்டிக்கிட்ட புருஷனே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினாரு. விவாகரத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ண போறாரு. ஒரு சின்ன கையெழுத்த ஒரு உறவையே பிரிச்சிரும்னா அப்புறம் அந்த உறவுக்கு என்ன சக்தி இருக்கும் பாட்டி? என் தலையெழுத்தும் சரியில்லை, என் விதியும் சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டமும் இல்லைன்னும் போது யாரால என்னை காப்பாற்ற முடியும்? என்னைக்கா இருந்தாலும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும்னு நீங்களும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. போய் மட்டுமே நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மைக்கு எங்க பாட்டி இடம் இருக்கு? அதான் நான் தோத்து போயிட்டேன். உண்மையை நம்புறவங்க இந்த உலகத்துல ஜெயிக்கவே முடியாது. ஐயோ பிரக்யா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வேற எப்படின்னு சொல்லுங்க பாட்டி. என்னோட உலகமே அவர் மட்டும்தான். அவர் எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவரே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக எதுக்காக போராடணும்? நாளைக்கே அவர் தன்னுவ கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதோட எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி சொல்லாத, எதுவுமே முடியல. உனக்குள்ள இப்பவும் நிறைய கோபம் இருக்கு. உன்னோட இந்த கோபமும் ஆதங்கமும் எது வரைக்கும் உன் மனசுக்குள்ள இருக்கோ அது வரைக்கும் நீ தோக்க மாட்ட. நீ உண்மையிலேயே தோத்து போயிட்டேன்னு நினைச்சிருந்தா உன்னால இப்படி எல்லாம் நடந்துக்கவே முடியாது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.